வாய் எழுதி கவர் மனத்தனாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி கொடித்தனி மகரம் கொண்டோம் புனிசு கொடித்தனி மகரம் கொண்டோம் மன்மதனுடைய அம்பினால வடித்தன கண்ணி என் மனத்திரை என்னை மனத்தில் என்று உரைப்ப நான் மன்மத பானத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன் உங்களால என்னை மணந்து கொள்வீர்கள் என்று சொல்ல அந்த சமயத்துல எங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க அவர் சரின்னு சொன்னாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க. இவருக்கு கோபம் வெறும் அப்படின்னாக்க முதுகு வெறும் என்ன நகரம் தந்தகம் வெறும் வெறிட்டார் அப்படின்னா முதுகு காட்டி பயந்து ஓடினார். முதுக புறமுதுகு காட்டினார். வெறின்னா புறமுதுகு வந்து தாக்கு அப்புறம் வர அந்த நாம தன்னகம் பாட்டிலே மொழி கடைசியில் வருமா? வெறின் அப்படிங்கிறது ஒரு சொல். புறமுதுகுக்கு ஒரு கேள்விப்பட்டதில்லை. அந்த 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 இந்த எழுத்து மொழிக்கு நடுவில் வந்து தான் பார்த்துருக்கு. கடைசியில் வந்து பார்த்துருக்கு. நல்லா தன்னகம் அபூர்வமான சொல் வெறின் வெறின் அப்படிங்கிறது வெறியனோட பிரெஞ்சு வார்த்தை மாதிரி வெறினை வீழ்த்தினால் ஒளிவடை மகளிர் எல்லாம் இவருடைய முதுகு எல்லாம் கூன் முதுகா பண்ணிட்டு போயிட்டாரு. அதாவது அவரை மூல பாடத்துல எப்படி சொல்றாருன்னா அவருடைய உடலுக்குள்ள புகுந்து அது இதெல்லாம் வாயு தான், வாயு தொல்லை தான், கூன் முதுவா பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு வாயு தொல்லை. ரொம்ப ஐடியா அது மூல பாடத்துல அப்படி இருக்கு. ஆமா சார், நம்ம முழங்கால் முதுகு எல்லாம் வாயு தொல்லை நடக்க முடியாம. இப்ப சமீரணங்கிறது வாயு, சமீரணம்னா வாயு தென்றல் எல்லாம் அகன்ற அப்படின்னா அவன் போனதுக்கு அப்புறம் தையல தவழ்ந்து சென்றேன். இதுக்கு மேல அவங்களால நடக்க முடியாது, ஏன்னா கூன் விழுந்துருக்கு. தவழ்ந்து சென்றேன் அமிர்துகு குதலை மாழி அரசன் மாட்டு உரைக்க இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. நிமிர் குழல் மடவார் தேற்றி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இவங்க கோபிச்சு சபிக்காம வந்தாங்களே அப்படிங்கிற புத்தியும் பட்டு நிறைந்த தவத்தை உடையவனாகிய சூடி என்ற முனிவன் நல்கும் திமிரரு குற்றமற்ற அஞ்ஞான இருள் நீங்கிய திமிரரு பிரம்மதத்தன் அழித்தனம் திருவனார் 100 பேரையும் பிரம்மதத்தன் கல்யாணம் பண்ணிட்டார். இப்போ விஸ்வாமித்திரோட வரலாறு போயிருக்கோம். எப்படி அந்த ஆறுக்கு இந்த பேர் கௌசிகி ஆறு அப்படிங்கிற வரலாறு சொன்ன முதல்ல 4 பேர் சொன்னார். குசனாபன், அந்த ஆதூதன் வசு அப்படிங்கிற 4 பேர். அதுல இந்த குசனாபனுக்கு 100 பெண்கள். அந்த 100 பெண்களுக்கு அவன் இப்போ யாருக்கு கொடுத்துருக்கான்? பிரம்மதத்தன் அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் மலர்கை சூழிங்கிறவர் பிரம்மதத்தனோட சூழி அப்படிங்கிற அந்த இது படிக்கணும். அவன் மலர் கை கண்டீர கூலி நிமிர்ந்தழகு வந்தார் புவனமுற்றுடைய கோவும் புதல்வடி இல்லாமை வேள்வி தவழ்வழி புரிதலோடும் தகையுற தழுவி நாப்பன் கவன வேகத்திறங்க காதி வந்து உதயம் செய்தார். நம்ம கதர் காதியோட குழந்தை அன்னவன் தனக்கு வேந்தன் அரசோடு முடிவு மீந்து பொன்னகர் இடைந்த பின்னர் புகழ் மகோதயத்தில் வாழும் மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகே என்னும் மாதும் முன்னவர் வந்த முடிவுடை வேந்தர் வேந்தன் பிரிவன் மதுரையாய பெருந்தகை பிதாவும் உவா இரிசிலன் என்பவர்க்கு நெல்லியலாளை ஈந்தான்
அருமறை அவனும் சின்னாளரம் பொருளின்பமுற்றி விருமலர் தவிசோன்றன்பால் விழித்தவம் புரிந்து மீண்டான். காதலன் சேணி நீங்க கவிசிகி தரிக்கலற்றாள் மீதுறப்படருற்றாள் விழுநதி வடிவமாகி மாதவர் கரசு நோக்கி மாநில திருக நீக்க போதுல நதியா என்னா பூமகன் உலகு புக்கான். யமுனா நங்கை இந்த விருநதியாயினாள் என்று அம்முனி புகழற் கேளா வதிசய மிகவும் தோன்ற செம்மலும் விளைய போவும் சிறிதிடன் தீர்ந்த பின்னர் மைமலி பொழில் யாதென்ன மாதவன் குரலுற்றான். இப்போ சமீரணன் அகன்ற பின்னர் அவன் மலர் கைகள் தீண்ட. எவன் மலர் கைகள்? பிரம்மதத்தனுடைய கை தீண்ட. பூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார். புவனம் முற்றுடைய கோபம் புதங்கள் இல்லாமை வேள்வி தவறுகள் புரிதலோடும் அந்த ராஜா புதல்வர்கள் இல்லாதனால அதே மாதிரி புத்திரகாமேட்டி பண்ணி தழலின் நாப்பன் ஏற்கனவே பார்த்துப்போம். நடுவில் நாப்பன் தழலில் இருந்து கவன வேக துறங்க காற்றை போல வேகமுடைய குதிரைகள் உடைய துறங்க காதி வந்து உதயம் குதிரைகள் உடைய விஸ்வாமித்திரருடைய அப்பா பேர் விஸ்வாமித்திரரோட அப்பா அன்னவன் தனக்கு வேந்தன் அரசோடு முடியும். இந்த காதிக்கு அரசன் அரசோடு முடியும். இந்த பொன்னகர் அடைந்த பின்னர் புகழ் மகோதயத்தில் வாழும் மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகி என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப வந்த முடியலை வேந்தர் வேந்தன் இன்னும் முடியல. அதாவது இந்த காதிக்கு நானும் கௌசிகி அப்படிங்கிற பெண்ணும் புகழ் மகோதயத்தில் வாழும் மன்னவன் காதிக்கு யானும் கௌசிகி என்னும் மாதும் முன்னர் வந்து உதிப்ப வந்த முடியுடை வேந்தர் வேந்தன் பிருகுவின் மதலையாய பெருந்தகை பிதாவும் ஒவ்வார். ரிஷிகன் அது ரிஷிகன் அப்படிங்கிறவன் பிருகு இல்ல அப்பாவும் அவருக்கு ஈடு இல்லை. ரிஷிகனுக்கு பிருகும் ஈடு இல்லை. அவ்வளவு பெரிய ரிஷி. மெல்லிய ஆளை நீந்தான். யாரு? இந்த கௌசிகிய ரிஷிகனுக்கு கொடுத்தார். அருமறை அவனும் சின்னாள் அறம் பொருள் இன்பம் முற்றி கொஞ்ச நாள் அவளோட அறம்பொருள் இன்பங்களை துய்த்து வாழ்ந்து விட்டு விருமலர் தவிசம் பிரம்மலோகத்துக்கு விழுத்தவம் புரிந்து மீண்டான். திரும்ப பிரம்மலோகத்துக்கு அவர் போயிட்டார். அதாவது அவருடைய ஆயுள் முடிந்தது. அவர் போயாச்சு. வீடு போயிருக்கார். கௌசிக்கு இங்க நிற்கிறார். காதலன் சேணி நீங்க காதலன் தொலைவிலே நீங்கி போகும். கௌசிக்கு தரிக்கலாட்டம். அந்த அவருடைய பிரிவு துன்பத்தை தரிக்க முடியாதவள் ஆகிறது. என்ன பண்ணாங்க? மீதுர படரல் விட்டான். மீது படரல் விட்டான். எப்படி? நதி வடிவம் என்று வான் நோக்கி எழுந்தான். மாதவருக்கு அரசு நோக்கி மாதவர்களுக்கு அரசனாகிய ரிஷிகள் இப்படி மேல வராத.
மாதவர்க்கரசு நோக்கி மாநிலத்து உருகன் நீக்க, மாநிலத்தில் வருகின்ற துன்பத்தை நீக்க போதுக நதியா என்ன பூமகன் உலகம். அவர் இங்க நீ நதியா ஓடிந்து சொல்லிட்டு அவர் பூமகன் உலகுக்கு பிரம்மலோகத்துக்கு போயிட்டார். யமுனாள் அணங்கை இந்த இரு நதியாயிகள். என்னுடைய அக்கா இந்த நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். அம்முனி புகழ கேளா அதிசயம் மிகவும் தோன்ற செம்மலும் இளைய கோவும். இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியல. செம்மலும் இளைய கோவும் சிறிது இடம் தீர்ந்த பின்னர் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மைமணி பொழில் யாது என்ன, இந்த பொழில் இது இங்க இருக்க, இது என்ன வழியில ரெண்டும் சின்ன பசங்க போற வழியில இது என்ன அது என்ன அது என்னன்னு கேட்டுனே வருது. இங்க இது நதி வரலாம் இருக்குன்னா, அப்ப தண்ணி வரலாம் இருக்குன்னா, இப்போ ஒரு பொழில் வர பொழில் இது என்ன கேட்கறாங்க. அப்போ மாதவன் கூற இருக்கான். இந்த மைமணி பொழில் வந்து பெரிய நிறமுடைய பொழில். அதே சோனிக்கு எனக்கு பெரிய நிறம் பாருங்க இந்த வரப்போது இதற்கு இரு நதி ஆயின, ரெண்டு நதி பெரிய இருன மாயிரு நான் ஞானம் சொல்றேன். பெரிய தங்கள் நாயகரின் தங்கள் நாயகரின் தெய்வம் தான் விரிதிலை என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது மற்றும் கேளாய் எங்கள் நான்மறைக்கும் தேவர் அறிவிக்கும் பிறர்க்கும் எட்டா செங்கன்மால் இருந்து மேல் நாள் செய் தவம் செய்ததென்றே. அந்த சோலைய சொல்றாரு. அது என்ன சோலை அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா, ராமலட்சுமணன் கேட்கறதுக்கு இது விஸ்வாமித்திரனுடைய பதில். தங்கள் நாயகரின் தெய்வம் தான் பிரிது இல்லை, தங்களது கணவனை விட உயர்ந்த தெய்வம் கிடையாது என்று எண்ணும் மங்கைமார் சிந்தை போல தூயது என்று எண்ணக்கூடிய பெண்களுடைய சிந்தை போல தூய ஒரு புனிதமான ஒரு இடம் இது. மற்றும் கேளாது எங்கள் நான் மறைக்கும், எங்களை போன்ற முனிவர்கள் தந்த நான் மறைக்கும் தேவர் அறிவிற்கும் பிறர்க்கும் யாருக்குமே எட்டாத செங்கன்மால் இருந்து, செங்கன்மால் திருமால் இருந்து மேல் நாள் முன்னாள் செய் தவம் செய்தது அன்றே. இதுக்கு முன்னால சிவன் தவம் இருந்தது பார்த்தோம். ராமாசிரமம் திருமால் தவறு சித்தாசிரமம் செய்தவம் தனியா சொல்லுவாங்க. செய்வதற்கு உரிய தவம் செய்தவம். அடுத்ததே செய்தவம் செய்ததுன்னு வருது. ஆமாமா, செய்தவம் செய்தது அன்று. முதல் வர செய் வந்து செய்வதற்கு ஏற்ற தவம், செய்வதற்கு ஏற்ற தவத்தை செய்தார். செய்த செய்தவன் சொல்கின்ற தேயத்தே. பாயிர பாட்டிலே பார்த்துட்டீங்க. நொய்தி நுண்ணிய நூல் கற்றேன் எனை வைத வைவின் மராமரம் எழுதுலை எய்த எய்தவருக்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல்கின்ற தேயத்தே. அந்த செய்தவன்றது நிறைய வரும். செய்தவங்கிறது ஒரு வினைச்சாரு சார். வினைச்சாரு பார்த்தாலும் ஒரு செய்தவன் செய்தவன் நெஞ்சே கூடவே அந்த இணையாகவே வரும். செய்தவம் கைதவமோ அன்றி செய்தவமோ. இது அபிராமி செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். பாரின் பால் விசும்பின் பாலும் பற்றற படிப்பது அண்ணான் பேர் என்பான். அவன் செய் மாய பெரும் பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆர் என்பான். அமலமூர்த்தி கருதியது அறிதல் தேற்றாம் ஈர் 50 ஊழிக்காலம் இருந்தனன் யோகத்து இப்பால். 50 ஊழிக்காலம் இருந்தவன் இயற்றியிட்டான். இயற்றியிட்டான் இருந்தனன் யோகத்து இப்பால். பாரின் பால் பூலோகத்தில், விசும்பின் பால் தேவலோகத்தில் உள்ளவர்கள் பற்று அறை, அதாவது தங்களுடைய பாசங்கள் அறிவதற்காக படிப்பது, உச்சரிப்பது, ஜபிப்பது. யாருடைய பேரு? அண்ணான் பேர், அவனுடைய திருநாமம். அப்படியேவா இருக்கானோ என்பான். அவன் செய்
மாயம் பெரும் பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆர். அவர் செய்யக்கூடிய மாயினால் ஆகிய இந்த பெரிய பிணக்கை யார் அறிவார்? விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு. இவர் பண்ற வேடிக்கை விளையாட்டெல்லாம் யாருக்கு சொல்ல தெரியும்? அவன் செய் மாய பெரும் பிணக்கு ஒருங்கு தேர்வார் ஆர். இது பல இடங்கள் நீயாத பெருமாய விளையாட்டும் வேண்டுமோ. ஆர் என்பார் ஆர் என்பான் அமலமூர்த்தி. அப்பேற்பட்ட குற்றமற்ற அமல பரிசுத்தமான மலங்கள் மூர்த்தி கருதியது அவன் திருவுலத்தில் எண்ணியது அறிதல் தேற்றான். அது நம்மளுக்கு தெரியாது. எவனுடைய பெயரை மண்ணிலும் விண்ணிலும் இருப்பவர்கள் தங்கள் பற்றி அறிவதற்காக ஜெபிப்பார்களோ அவன் தான் இருந்தான். ஆமா, அவன் இந்த இடத்துல 50 ஊழிக்காலம், அது 100 ஊழிக்காலம், 100 வருஷம், 100 ஊழி இந்த இடத்துல தவம் செய்தான். 4 யுகம் தான் ஒரு ஊழி. அப்ப இதுக்கு மாவடி ஆனவன் இங்கு உரைகின்ற அந்நாள்வாள் ஊனமில் ஞானம் உடுங்கும் எயிற்று ஆண் ஏனம் எனும் திறன் மாவலி என்பான் வானமும் வையமும் வம்புடன் செய்வான். ஆனவன் அந்த திருமால் இங்கு உரைகின்ற அந்நாள் வாய், இந்த சோலையில தவம் செய்கின்ற அந்த நாளிலே ஊனமில் ஞானம் ஒடுங்கும் எயிற்று ஆண் ஏனம். ஏனம்னா வராது பன்றி. எப்பேற்பட்ட பன்றி? ஊனமில் ஞானம் ஒடுங்கும் எயிற்று. எயிறுனா பல். ஞானம் ஒடுங்கும் எயிற்று, உலகத்தையே தன்னுடைய 2 கொம்புகளுக்கு நடுவுல தாங்கக்கூடிய, பற்களுக்கு இடையில தாங்கக்கூடிய அந்த வராகம் என்னும் திரள். அந்த வராகத்தை போன்ற திரள் கொண்ட மாவலி, பேர்லயே மாவலி, மகாபலி, பெரும் வலி கொண்ட என்பவன் வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். தேவர்கத்தையும் பூவுலகத்தையும் வவ்வுதல் பறித்தான். வவ்வுதல் செய்தான். செய்த பின் வானவரும் செயலாற்றா நெய் தவழ் வேள்வியை முற்றிட நின்றான். ஐயமே சிந்தையர் அந்தனர் தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தார். செய்தது. அதுக்கப்புறம் மகாபலி செய்தவன் இது வந்துட்டு, இதுல செய்த பின் அப்படி செய்த பிறகு வானவரும் செயலாற்றா, எந்த தேவர்கள் கூட செய்ய முடியாது நெய் தவழ் வேள்வி சொல்லல, வேள்வி நெய் தவழ் வேள்வியை முற்றிட நின்றான். பெய்தல் ஒரு பக்கம், நெய் தமிழ் தமிழ் வானவரும் செயலாற்றா, அதாவது தேவர்களால கூட செய்ய முடியாத ஒரு பெரிய வேள்வியில செய்யறதுக்கு ஆரம்பித்தான், நின்றான், தொடங்கினான். அப்ப என்ன நினைச்சான்? ஐயவில் சிந்தையன், அதாவது எந்த விதமான சந்தேகமும் இல்லாத ஐயவில் சிந்தையன் அந்தனர் தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தான். இல்ல, பொதுவாக எல்லாருக்கும் தானம் வழங்க தக்கவர்கள், எல்லாருக்கும் உலகத்தையே தானம் செய்யறதுக்கு கூட தயங்காத ஒரு மனநிலையோட தான் ஆரம்பிக்கிறோம். முந்தின பாட்டோட கடைசி வரை பாத்தீங்கன்னா வானமும் வையமும் வவுதல் செய்யலாம்னு இருக்கு. இந்த பாட்டுல வையமும் யாவும் வழங்க வலித்தாங்க இங்க கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு சப்டெக்ஸ்ட் இருக்கு. மகாபலியினுடைய ஒரு பெரிய தன்னங்கிறது அதுதான். அறுக்கிறது இந்த இதெல்லாம் அழிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய தானமாகிதான் அழிக்கிறது. அங்க இந்திரனுக்கு அரசு திருப்பி வாங்கித்தானோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி வர ஆயது அறிந்தனர் வானவர் அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறந்தார். தீயவன் வெண் தொழில் தீர் என நின்றார்.
நாயகனும் அது செய்ய நயந்தான். ஆயது அறிந்தனர் வானவர். அதை தேவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அந்நாள், அந்த நாள்ல மாயனை வணங்கி இறந்தார். திருமாலை கெஞ்சி கேட்டு தீயவன் வெண் தொழில் தீ, அவனுடைய வெம்மையான செய்திகளை தீர்ப்பாயா என நின்ற. அது செயல்ல மற்ற நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் அதுல ஏதோ கொடுமை இருந்திருக்கு. அதான் தேவர்கள் போய் கேட்கிறாங்க. தீயவன் வெந்தொழில் தீ என நின்றார். நாயகனும் அது செய்ய நயந்தான். நயந்தான் விரும்பினான். கால நுனித்துணர் காசிபன் என்னும் வால் அறிவர்க்கு அதிதிக்கும் ஒரு மகவால் நீல நிறத்து நெடுந்தகை ஓர் ஆள் அமர் வித்தின் அருங்குரல் காலம் நுனித்து உணர். காலத்தின் கதியை ஆராய்ந்து அறிகின்ற காசியபன் அப்படிங்கிற முன்னிலைக்கும் வாழ என்னும் வாழறிவருக்கு வாழறிவன் நற்றாள் தொழாறிவன் வாழிவன் அறிவன் ஒளி பொருந்திய அறிவு வாழறிவருக்கு அவருக்கும் அவருடைய மனைவி அதிதிக்கும் திதி அதிதின்னு 2 மனைவி அதிதிக்கும் மகவாய் நீல நிறத்து நெடுந்தகை ஓர் ஆர் அமர் வித்தின் அருங்குரல் அண்ணான். அத என்ன பெரிய பெரிய ஆலமரங்களும் ஒரு விதைக்குள்ள அடங்கி இருப்பது போல குரலனாக மாணி குரலனாக பிறந்தான். ராமனாக பிறந்தான். பின்னால சுரூபம் எடுப்பாருங்கிற ஆலமரமா ஆக போறது போல நெடுந்தகை மூணாவது. அடுத்த நெடுந்தகை முப்புரி நூலினன் முஞ்சியன் முஞ்சம் புல்லாத தொடுக்கப்பட்ட அரஞானம் இருந்தார். விஞ்சை கற்பதோர் நாவன் அனல் படு கையன். எப்பவுமே அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவர். இல்ல அதாவது பிராமணனுடைய இடது கையில அக்னி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டாங்க. அது அந்த அர்த்தத்துல தான் சொன்னாங்க. அனல் படு கையன் அற்புதர் ஏறி வழக்கை பார்ப்பாரது வழக்கையில் நெருப்பு இருப்பது என்பது 100. அற்புதரை அறியும் தன் சிற்பதம் ஞான சுரூபமா ஒப்பது ஒரு காயத்ரி சொல்றாடோ அவளுக்கு தான் அவன் தெரிஞ்சுக்குவான். அதுதான் கையில அனல்படு அந்த அவர்களால மாத்திரம் அறியத்தக்க இறைவன். இல்ல இது அது அதோட முடிஞ்சு போச்சு. அனல்படு கையன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்த அற்புதரே அறியும் தன் சிற்பதம் ஒப்பது ஓர் மெய்க்கொண்டு சென்றார். அது ரொம்ப ரொம்ப அழகாகி அவன் அற்புதர்களே அறியக்கூடிய தன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை சீரிய திருவுருவை. அதாவது அவ்வளவு பெரிய திருமால் ஒரு சிறுவனாய் வந்தது எப்படி இருக்கு? அவனுடைய அற்புதமான உருவத்தை அற்புதர்களால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுபோல அகக்கண்ணால மட்டும்தான் அவளை காண முடியுமே தவிர புறக்கண்ணால புறக்காட்சியை பகிர்முகசு துர்லபா. அற்புதர்கள் மட்டுமே அறியக்கூடிய அற்புதம் தன்னுடைய ஞான ஸ்வரூபம் மாதிரி அளவுல இத்துணோண்டா வடிவெட்டுற சிற்பதம் ரொம்ப அழகான சிற்பம் சின்ன பாதம் அதாவது அதான்
சிற்பதம்னா இல்ல சித்துங்கிற சம்ஸ்கிருத சொல்லுடைய ஒரு பிரிவு தான். ஆனா தமிழ்ல வந்து அது சிற்பதம் சிற்றம்பலம்ங்கிறாங்கல்ல. சித்துங்கிறது சிற்றம் தான் தமிழ்ல வரும். ஆமா அது வரும். ஆனா அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அர்த்தம் சிற்பரன் தான் சிறிய கோவில் அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் உண்டு. சிற்றம்பலம் சிறிய கோவில் அர்த்தம் உண்டு. ஆனா அது உண்மையான அர்த்தம் சிதம்பரம் அதனுடைய தமிழ். இதுல வந்து அற்புதனே அறியும் அப்படிங்கிற போது அவரால் அற்புதம் இன்னொருத்தர் அவருக்கு ஈக்குவலா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அனுதரனில் அற்புதங்கள் ஈக்குவலா இருக்கிறவங்க அற்புதன் இன்னும் அற்புதரே அறியும். அற்புதரே அறியும் தன் சிற்பதம். மகாத்மா அப்படி ஒரு முதல் அற்புதத்துக்கு வேற ஒரு அர்த்தம். அவன் வந்து அவன் உண்மையில மகாத்மா அப்படிங்கிறது அந்த ஆத்மா தான், பரமாத்மா தான் இருக்கு. இங்க மகாத்மா இருந்தது. அந்த மாதிரி மக்கள்ல அற்புதர்களாக இருப்பவர்கள், பெரிய பெரிய தவம் முயன்றவர்கள் மட்டுமே அறியக்கூடிய அவன் அற்புதன். இதுல அர்த்தம் முதல் அற்புதனுக்கு அர்த்தம் ஆச்சரியகரமான குணம் செயல்களை உடைய திருமால். அதுதான் அற்புதன் அர்த்தம். அற்புதரே அறியும் அப்படின்னா வியக்கப்படுகின்ற ஞானவான்கள் மாத்திரமே அறியக்கூடிய அன்று அவன் வந்து அறிந்து உலகெல்லாம் வென்றவன் முந்தி வியந்து எதிர்கொண்டான். அவன் வந்து அந்த வேள்விச்சாலைக்கு இந்த மாடிக்குரலன் வந்தவுடனே மகாபலி நேரம் எழுந்து வந்துட்டான். பார்த்த உடனே அவனுக்கு என்னமோ பண்றது மாதிரி எழுந்து வந்து இந்த இதெல்லாம் பாகவதத்தில் பாகவதம் சொல்லி கேட்கணும். செங்காலிபுரம் சொல்லி கேட்கணும். அதுவே சொல்லுவாங்க. முந்தி வியந்து எதிர்கொண்டான். நேரம் போய் எதிர்கொண்டு வரவேற்றான். நிந்தனில் அந்தணர் இல்லை நிறைந்தோர். உன்னை காற்றும் பெரிய அந்தணர்கள் யாரும் இருக்க முடியாது. நிறைந்தவனே எந்தனில் உந்தனர் யார் உலர். என்னை காட்டிலும் உய்வடைந்தவர்கள் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டகை அவ்வகை கூற அறிந்தோர் வேண்டினர் வேட்கையின் மேற்பட வீசி நீண்ட கையாய் என்னுடன் வந்தோர் மாண்டவர் அல்ல மாண்டிலர் என்றார். நீண்ட கையாய் இனி நின்னுடை வந்தவர் மாண்டவர் அல்ல மாண்பிலர். மாண்டவர் அல்லவர் மாண்பிலர் என்றார். அந்தவர்கள் மாண்டவர் மாட்சிமைப்பட்டவர். மாண்டவர் இன்னுடை வந்தோர் மாண்டவர் அல்லவர் மாண்பிலர். இதுவரை அதாவது யாருக்கிட்ட போய் தானம் வாங்குறான், அவன் இன்னொரு இடத்துல போய் தானம் வாங்குற மாதிரி வைக்கக்கூடாது. அவன் வந்து அவனே தானம் கொடுக்கக்கூடியவனா பண்ணிடுவான். தானம் யாருக்காகவும் கொடுத்தா அவன் இன்னொரு இடத்துல தானத்துக்காக போய் நிற்க கூடாது. அவன் வந்து தானம். அதனால்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சரையு நதியை பற்றி சொல்லும்போது கூட இவங்க பெரிய தவமுடையவர்கள் கையில அளித்த தானத்தை போல பெரிய இளஞ்சென்னும் எவ்வளவு உரையாமை ஈதல் இல்லைன்னு இன்னொருத்தருக்கு போய் சொல்லாதபடி நிறைய கையில செல்வம் அடைபவன் போல ஒருத்தனுக்கு பணம் கொடுக்கணும். இளஞ்சென்னும் எவ்வளவு உரையாமை ஈதல் இருக்கு. இத கம்பர் இந்த ஞாபகம் இவர் வந்து 3 குறள் காட்டுறாரு. கரப்பிலா நெஞ்சில் கடல் மாதிரி இறப்பும் ஒரே உழைத்து இறத்தலும் ஈதலே போலும் கரத்தல் கனவிலும் தோற்றாத மாட்டேன்.